ஏமா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம்ல? புருஷ வரம் போயிடுச்சு, புள்ள வரம் கேட்க முடியாது. இது ரெண்டுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வரம் கேட்கறது? எவ்வளவு திமிரு இருந்தா என் தோட்டத்துக்கு பாய வேண்டிய வாய்க்கா தண்ணிய உன் தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருவேன். தண்ணி இல்லாம பயிர்லாம் காஞ்சு போச்சுங்க, அத காயது பொறுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க. வெறும் 5 ஏக்கரா காயறத பார்த்தே உன் புருஷனுக்கு பொறுக்கல. ஒரு சுத்தி எனக்கு நிலம் இருக்கு, இதெல்லாம் காயறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன். தப்புதாங்க சாமி, மன்னிச்சிருங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சு, அவுத்து விடுங்க ஐயா. ஐயா சக்கரபாண்டி ஊரோட்ட ஓடிட்டானுங்க. ஓடிட்டானா? ஊர்ல ஒரு நல்லவனை வாழ விட மாட்டாரு, ஓட ஓட விரட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு பாரு இவர் பொண்டாட்டி ஓட போகுது. பூசாரி அதுக்காகத்தான் அவனை அடிச்சோம், அவனால அவமானத்தை தாங்க முடியாது, அதனாலதான் ஓடிட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நம்மள மாதிரியா? சரி சரி, அவன் தோட்டத்தில் நெல்லு வச்சிருக்கான், அது காஞ்சி விடாம ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருங்க. வயக்காட்டுல காலை வச்சுங்க, வெட்டி போடுவேன். யாரா நீ? உங்க அப்பன். எங்க அப்பன் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுடு. அப்பனை மறுபடியும் பாக்கணும் ஆசை இருந்தா உள்ளவா, இல்லன்னா அப்படியே திரும்பி பார்க்க ஓடி போயிரு. உன்ன மணிகார்ட்ட சொல்லிட்டு வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். ஐயா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்கய்யா. யாரியாது? ஐயா என்னடா ஆச்சு? சக்கரவண்டி வரல எவ்வளவு ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு கையை வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா பேர சொன்னியா? ஐயா பேர சொன்னதுக்கு அப்புறம் அதிகமா மிரட்டுறான். கிழிஞ்சது. ஏண்டா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து நமக்கு தெரியாம நம்மளே மிரட்டுறானா? 10 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு துரத்துங்கடா. ஆகட்டுங்க. டேய் இப்ப வெளில வாடா. யாரா நீ? இந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை? இங்க உங்களுக்கு என்னடா வேலை? இது எங்க நிலம். ஏண்டா ஊர்ல இருக்க நிலம்லாம் உங்க மணியக்காரதா? எவனாவது கொஞ்சம் நெஞ்ச நிலம் வச்சிருக்க விட மாட்டீங்களே. சக்கரபாண்டி ஊரை விட்டு ஓடும்போது என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. டேய் இவன்டா பேச்சு, அடி துரத்துங்கடா. வாயில சொன்னா போக மாட்டேன், 2 மிதி மிதிச்சாதான் போவீங்களா? வரண்டா. டேய் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்கடா. ஊரு பேரு தெரியாத பய நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே யாருன்னு கேக்குறான். நாம பயந்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா? அவன் சக்கரபாணிகிட்ட எழுதி வாங்கிட்டானா. யாருக்கிட்ட எழுதி வாங்கினா என்னடா? ஊருன்னு ஒண்ணு இருக்கு, 4 பெரிய மனுஷங்க இருக்காங்க. நம்மள கேட்காம எப்படி ஊருக்குள்ள வரலாம்? தம்பி யாரு, எந்த ஊரு? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. நான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லால இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க, என் சரித்திரமே சொல்லுவாங்க. அப்ப நீ பெரிய ஜில்லா கேடின்னு சொல்லு. புரிஞ்சுக்கிட்டா சரி. நீ ஜில்லாவுக்கே கேடியா இருக்கலாம், இந்த ஊருக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம். பொழுது சாயறதுக்குள்ள முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடும். இது நல்லா இருக்கா?
நானே இந்த ஊருக்குள்ள வரணும் தான் சக்கரவாண்டி நிலத்தை எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஊரை விட்டு ஓடணுமா? இத பாருங்க, தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான். நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் என் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது. யாரா அவனுங்க? நாங்க தான் தம்பி, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு. யோ, அதுக்கு எதுக்கே திருட வர்ற மாதிரி பதுங்கி பதுங்கி வர்றீங்க? இந்த ஊர்ல மணியக்காரனும் அவங்க ஆளுகளும் பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க. அவனை கண்டாலே எங்க ஜாதி ஜனத்துக்கு கொலை நடக்குதுங்க. முதல்ல நீங்க தாங்க அவனை தட்டி கேட்டீங்க. சரி சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கய்யா. இந்த ஊர்ல எங்களை மதுரை வீர கோஷ்டின்னு சொல்லுவாங்க. தொடக்கூடாத ஜாதின்னு சொல்லி எங்களை சித்திரவதை பண்றாங்கல்ல. இனிமே உங்க மேல எவனாவது கை வச்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அவன் கையை எடுத்துறான். நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தா அது போதும் தம்பி. போங்க. அங்கே நில்லு. என்ன என்னவா? ஏய், காலை இந்த பக்கம் வச்ச வெட்டி போடுவேன். அப்பனும் மகனும் வில்லங்க முடிச்சவனா இருப்பாங்க போல இருக்க. முடியாரால என்ன செய்ய போறாலும். என்ன என்ன பண்ணிடுவ? சும்மா ஒரேடியா மிரட்டுற? என்ன மேலையும் கீழையும் பாக்குற? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் நம்ம கிட்ட நடக்காது, ஊர்க்காரங்க கிட்ட வச்சுக்க. என்ன புரியுதா? பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே. அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்த. நீதானா? பெரிய மீசியும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது. என்ன வரட்டுமா? என்ன இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறான்? அண்ணே, ஆ? இது பெரிய ஒரு சமாச்சாரம்ண்ணே. அது எங்களுக்கும் தெரியும். போய் உங்க வேலையை பாருங்க. சரி. கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே, நமக்கு புத்திமதி சொல்ல. ஊருக்குள்ள உங்களுக்கு இருந்த மரியாதை என்ன, மவுசு என்ன? என்னைக்கு ஊருக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு போறதுக்கு? இல்ல, அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு போயிருச்சா நானும் வருத்தப்படுறேன். வெளியில தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே இருங்க, ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா, அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகுங்கிற கதையா? நாக்காளிக்கு சண்டை போடுறீங்களா? நாடே நாக்காளிக்கு தான் சண்டை போடுது, நான் எம்மாத்திரம். போதும், நிறுத்துங்கயா. சக்கரவாண்டி விஷயத்துல நாம போட்டது ஒரு கணக்கு, அது தப்பாயிடுச்சுல. வாஸ்தவம் தான். சின்ன பிள்ளையே நீங்க தப்பு கணக்கு போட்டதுனாலதான் ஸ்கூல்ல இருந்து வாத்தியார் உங்களை வெளியே வரட்டி நீங்க மாடு மேய்ச்சி நீங்க பண்ணையாறதுக்குள்ள பெரும்பாடாய் போகல. நான் அப்பவே சொல்லல இளநில ஓட்ட பெருசா போடணும். பாத்தியா, இப்ப ஓட்ட பிடிக்கலன்னு இளநில எரிஞ்சிட்டாரு. சாரி ஐயா, சூரியன் எப்பவுமே வானத்துலதான் இருக்கும். ரொம்ப புதுசு, இது யாருமே சொன்னது இல்ல. நிறுத்துங்கயா. இப்பவும் சொல்றேன், சூரியன் எப்பவுமே வானத்துலதான் இருக்கும். தண்ணீர தெரியுது, தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏய் ஏய், உன்னதான். என்ன ஏங்கிற? நான் என்ன ஆடா மாடா? என் பேர் சரசு, தெரியுமா? ஓஹோ, சொன்னா தானே தெரியும். சரி சரிங்க வா. என்னையா மிரட்டுற? நான் சாதாரணமா பேசினாலே அப்படித்தான் தெரியும். தெளிவு ஊத்துறியா? இது தெளிவில்ல, கள்ளு. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். இறக்கு, அப்படியே இறக்கு. எல்லாம் தெரியுமா? கல்ல மட்டும் இறக்கு. சரியான லொள்ளு பிடிச்ச ஆளியா நீ. ஊத்து. என்னையா? இப்ப ஊத்து. வேறி பிடிச்ச நாய்ங்களா? சாதி சாதின்னு சாஸ்திரம் பேசுறீங்க, உங்களுக்கு வெறி வந்துட்டா? ஏய், எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. தாழ்த்தப்பட்டவங்க தானே, தட்டி கேட்க ஆள்ல நினைச்சீங்க, இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். ஐயா, நம்மள நினைச்சுதாங்க சொல்லிட்டு போறான் அவன். ஆமாங்க, நான் தான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஆமாங்க லோமாங்கன்னு. வேலி இல்லாத பயிர ஆடு மாடு மேயும் பாங்க.
வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்கும். ம்? என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்பு வச்சுட்டானுங்களேயா. அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க. வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. ஹா, நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம். போறவர நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்காய் வேணும்னு கேக்குறானுங்க. இல்லனா ஒண்ணு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. சரி பாத்துக்க என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்ப பாரு, நீயே சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட. குடிக்கலன்னா விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதயா. என் பாடு புலம்புறதுதான். சரி சரி, நீ தின்னு. ம். ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா. ஆனா சோறுலாம் நல்லா தான் இருக்கு, கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன நீ என்ன விரட்டுற? ஆ? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுறேன், போதுமா? ஆனா சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும், சும்மா கிடைக்காது. நான் வரையா? ம். ஆத்தாடி. எங்கம்மா போயிட்டு வர்ற? நான் விளையாடிட்டு வரேன். தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கிற? நான் ஒண்ணுங்கல, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா.